அனைவருக்கும் வணக்கம். இனிய செவிலியர் தின நல்வாழ்த்துக்கள். அன்னையர் தினமும் செவிலியர் தினமும் ஒரே நாளில் வருதுன்றதை நினைக்கும் பொழுது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு அனைவருக்கும் இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு நாட்டோட ஹெல்த் கேர் சிஸ்டம் இல்லை வேர்ல்டு ஹெல்த் கேர், நம்ம WHO போன்ற ஆர்கனைசேஷன்ஸ்லாம் ஹெல்த் கேருக்கு எந்த அளவுக்கு முதன்மை தருதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஹெல்த் சிஸ்டம்ன்றதுக்கு ப்ரைமரி கேர், செகண்டரி கேர், டெர்ஷரி கேர், குவாட்டனரி கேர் அப்படின்ற மாதிரி அதோட கேரோட தரத்தை வெவ்வேறு வகையாக பிரிப்பாங்க. ஆனால் இது எல்லா ரீதியிலையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கக்கூடியது நர்சிங். அந்த ஒரு ஃபவுண்டேஷன் சரியாக இல்லைன்னா எந்த ஒரு சிஸ்டமும் சரியாக இருக்காது. அது எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு இன்றைக்கி இந்தியாவில் இந்த அளவுக்கு நம்மளோட ஹெல்த் கேர் சிஸ்டமானது உயர்ந்து நிற்கிது. பல்வேறு கண்ட்ரிலேருந்து நம்மளுக்கு ஒரு மெடிக்கல் டூரிசம்காக வராங்க. இதை ஒரு மெடிக்கல் ஹப்பாக வச்சுருக்கிறாங்க. அப்படின்றதுக்கு காரணம்னு பார்த்தோம்னா, நம்ம நினைக்கிற மாதிரி அட்வான்ஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்லை அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸோ மெஷினரிஸோ அந்த மாதிரி ரீதியானது மட்டுமே கிடையாது. இதுக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்து இந்த ஹெல்த் கேரை ஒரு ஆணித்தரமாக அதை சாலிடாக வச்சுட்டதுக்கு மேலே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ எக்யூப்மெண்ட்ஸோ இது மாதிரி வைக்கும் பொழுது அது சிறப்பாக விளங்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எல்லாருமே பெருமைப்படணும். அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆனால் நான் எப்பொழுதும் சொல்லக்கூடியது, நம்ம ஆர்கனைசேஷனில் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யும் பொழுது நர்சிங் தான் அதில் முதன்மையாக நிற்கணும். ஏன்னா நர்சிங் இன்றைக்கி எல்லாருமே எடுத்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் டேக்கன் ஆஸ் அ சாய்ஸ், இட் இஸ் நாட் டேக்கன் ஆஸ் ஒரு ட்ரீம், நான் நர்ஸ் ஆகணும் அப்படின்றத தவிர ஒரு ஆக்சிடென்டல் ப்ரொஃபஷனாக நிறைய பேர் மாறிக்கிட்டே வருது நாளுக்கு நாள். அதுக்கு காரணம்னு பார்த்தோம்னா நம்மளே தான் நான் சொல்லுவேன். அந்த குற்றமானது, நம்ம இந்த ப்ரொஃபஷனை ரொம்ப மிகவும் உயர்ந்த ப்ரொஃபஷனாக எடுக்கணும். வி ஹாவ் டு திங்க் பிக், வி ஹாவ் டு திங்க் இட் கிரேட். இந்த ஒரு ப்ரொஃபஷனை எந்த அளவுக்கு சிறப்பாக நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள்லாம் சிறப்பாக மாறுவீங்க. ஒரு நல்ல இடத்துல போய் வேலை செய்யும் பொழுதே நம்ம வெளிநாட்டுக்காக போகணும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டா எனக்கும் இந்த ப்ரொஃபஷனுக்கும் சம்மந்தம் இல்லை, அதனால் இருக்கிற வரைக்கும் நான் என்ன வேலை செய்யலான்ற மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரொஃபஷன். இட் இஸ் நாட் ஒரு மணி ஈல்டிங், ப்ரைமரியாக மணி ஈல்டிங் ப்ரொஃபஷனே கிடையாது. இதை நம்மளுக்கு ஒரு மனித நேயம், ஒரு எம்பத்தி, ஒரு கம்பேஷன், இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்க வேண்டிய ஒரு ப்ரொஃபஷனாக இருக்குது. ஸோ அதனால் இதில் உங்களோட ஈடுபாடு ரொம்ப கூடுதலாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, இந்த ப்ரொஃபஷன் சிறப்பு ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே இதோட எல்லா திறமையும் மாறும். உங்களோட ரெக்கக்னிஷன், ரெப்புடேஷன், உங்களோட பண ரீதியான மானிட்டரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே உயரும். நீங்கள் நர்சஸ் ப்ராக்டிஷனர்ஸாக நம்ம கண்ட்ரியில் மாறுறதுக்கு வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும். நம்ம எப்பொழுதும் அசிஸ்டண்ட்டாக மட்டும் இல்லாமல் வி கேன் ப்ராக்டிஸ் செப்பரேட்லி ஆல்சோன்ற கான்செப்டுக்கு வர வேண்டியது இருக்கும். ஸோ இதை நீங்கள் உயர்வாக நினைங்க. எந்த அளவுக்கு இதை உயர்வாக நினைக்கிறீங்களோ இந்த ப்ரொஃபஷனை உயர்வாக மாற்ற முடியும். இந்த ப்ரொஃபஷனை உயர்வாக மாற்றுற அளவுக்கு தான் உங்களோட மதிப்பும் மரியாதையும் பணம் மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே உயரும். ஸோ நர்சிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹேஸ் டு பி இம்ப்ரூவ்ட் அ லாட். ஆல் த வெரி பெஸ்ட். வி ஆர் டேக்கிங் ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் ஃபார் திஸ். இந்த ஒரு CME ப்ரோக்ராம், நர்சிங் எஜுகேஷன் ப்ரோக்ராம் ஒரு பிகினிங்காக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். இந்த ஒரு நர்சிங் எஜுகேஷன் ப்ரோக்ராமை என்ன மேக்ஸிமம் எடுத்து உங்களால் இதை பெனிஃபிட் ஆக முடியுமோ, இதை ப்ராபகேட் பண்ண முடியுமோ செய்யுங்க. நன்றி, வணக்கம்.